விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கோபத்தால் இழந்த உறவுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். உங்களுடைய வார்த்தை அம்பு எய்திய பின்விளைவு. வார்த்தையை நீங்க கோபத்துல பேசி விடுவீங்க. அதனால பின்விளைவுகள் எவ்வளவு அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பாசம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அதே அளவுக்கு கோபமும் அசுர வேகத்தில் நிச்சயமாக வரும். மேசம் ராசியை போலத்தான் உங்களுக்கும். எதை செய்தாலும் அதுக்கு பின்னால என்ன இருக்கிறது, அவர்கள் நமக்கு தேவையா இல்லையா என்றெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள். அதனால எத்தனையோ நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க இழந்திருப்பீங்க. ஒரு தவறை உங்களால சகித்து கொள்ள முடியாது. அந்த நேரத்துல உங்களுடைய ஆக்ரோஷமான கோபத்தால் நீங்க பேசிய சில கடுமையான வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உண்மையாக இருந்த சில உண்மையான உறவுகளையும் நல்ல மனிதர்களையும் உங்களை விட்டு வெகு தூரம் பிரிய வைத்திருக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க இந்த ஒரு நபர்கள் இப்படி செய்வார்கள் என்று. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன அவமரியாதைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கோபம் குறைந்த பிறகு நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது என்று இதயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருந்தினாலும் உங்களுடைய ஈகோவும் வைராக்கியமும் முதல்ல போய் பேச தடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் தான் முதல்ல சண்டை போட்டிருப்பீங்க, உங்கள் மீது தான் தவறும் இருக்கும். இருந்தாலும் முதலாளாக நம்ம போய் மன்னிப்பு கேட்கவா, அது நம்முடைய கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குமே என்கிற மாதிரியான சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதாவது உங்களுடைய ஈகோ, அந்த ஈகோவானது தடுத்து நிறுத்தும். அதனாலே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. உங்களின் இந்த அவசர கோபத்தால் பல நல்ல பந்தங்களை இழந்துவிட்டு இன்று நீங்கள் தவிக்கும் தவிப்பு மிகவும் கொடுமையானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களை, முதுகில் குத்துவது என்ற வார்த்தையின் முழு அர்த்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா, அதை நீங்கள் பலமுறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்திருப்பீங்க. உங்களுடைய நிழல் போல கூடவே இருந்து உங்களுடைய வீட்டில் சாப்பிட்டு உங்களுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருந்த ஒரு நபர் உங்களுடைய பலவீனமான நேரத்தில் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் கத்தியால் குத்தியிருப்பார். அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள தெரிந்து அது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் பலவீனமான நேரத்தில் உங்களின் முதுகுக்கு பின்னால் கத்தியால குத்திய அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தேடி கொடுத்திருக்கும். உங்களை காப்பாற்றாமல் எதிரணியோடு கைகோர்த்து நின்று உங்களை வேடிக்கை பார்த்திருப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கத்தியை குத்தினால் எந்த அளவுக்கு வழிகள் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் அடைந்த அதிர்ச்சியும் வழியும் இந்த உலகத்தில் யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டும், யாருக்காக நாம் வாழ வேண்டும் என்று விரக்தியின் எல்லைக்கே உங்களை நிச்சயமா அழைத்து சென்றிருக்கும். இனிமேல் நமக்கு யாருமே தேவை கிடையாது என்ற ஒரு எண்ணத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களின் வாழ்க்கை ஒரு சீரான பாதையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு பெரிய அசுரத்தனமான திருப்பம் உங்களுடைய வாழ்வில் நடந்திருக்கும். அதை நீங்க நினைக்காத ஒன்றாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய தொழில் நஷ்டமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒரு உறவின் பிரிவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு உறவின் பிரிவாலும் உங்களுக்கு இன்னமும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு நீங்கள் எதெல்லாம் நினைத்தீர்களோ அதைவிட இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் ஒட்டுமொத்த நற்பெயரையும் சிதைத்த ஒரு பழியாகவும் இருக்கலாம். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது பழியானது சுமத்தப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிருக்கும். அந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே உலுக்கி போட்டிருக்கும். அந்த திருப்பத்திற்கு பிறகு உங்களின் குணத்தையே நீங்கள் மாற்றிருப்பீங்க. பழைய கலகலப்பான இருந்த நீங்கள் மறைந்து மிகவும் அமைதியான எச்சரிக்கையான ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இப்போ அந்த ஒரு தருணத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ அல்லது தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி என்பது உருவாகவும் ஆரம்பிக்கும். இதுவரை குடும்பத்திற்குள் இருந்த யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியமான பிரச்சனைகள்
கணவன் மனைவிகளுக்குள்ளான தீராத விரிசல்கள் மற்றும் சொத்து பிரச்சனைகளால் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பம் நாளை முதல் ஒரு அழகான நந்தவனமாக மாறப்போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்வீங்க. அதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடம் பாசத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. நான் தாங்கப்பா உங்களை தவறா புரிந்துக்கிட்டோம், நீ செய்யாத தவறுக்கு உன் மேல பழிய சுமத்துனது எங்களோட தப்பு தான், செய்யாத தவறுக்கு யார் மேல் தான் பழிய சுமத்தினா யார் தான் சும்மா இருப்பா, நீயும் அந்த மாதிரி தான் சில வார்த்தைகளால பேசிட்ட, நீ எங்களை மன்னித்து விடு அப்படின்னு அவர்களை வந்து உங்களிடம் சமாதானமாக பேசுவார்கள். இதனை கேட்டவுடன் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வடிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சில நல்ல உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. வீட்டில் உள்ள பிள்ளைகளின் மூலம் குடும்பத்திற்குள்ள அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். வீடு முழுவதும் மங்கள ஒளியும் சந்தோஷமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில நம்பிக்கையும் உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்படப்போ ஆரம்பிக்கும். யாரையும் எளிதில் நம்ப முடியாத நிலைமையில் இதய கோட்டைக்கு இரும்பு போட்டு கொண்ட மனிதர்களை தள்ளி வைத்து பழகிய உங்களுக்கு நாளை முதல் உறவுகளின் மீதான நம்பிக்கையும் பாசமும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப் போகிறது. உங்களின் அவசர கோபத்தால் நீங்கள் பேசிய வார்த்தைகளால் உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான உறவுகளும் நல்ல மனிதர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் தேடி வந்து இணைவாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர்களை நீங்க மீண்டும் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். யாராயினும் ஒருவர் தவறாக, அதாவது நான் தவறான பாதையில போயிட்டேன், என்னை மீண்டும் நீ ஏற்றுக்கோ என்று தேடி வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பாசம் காட்டியும் பாராமுகம் அடைந்த நிலைமையானது மாறி உங்களுடைய தூய்மையான நல்ல மனதை உலகம் இறுதியாக புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டதால் உறவுகள் அனைத்தும் உங்களுக்கு அரணாக வந்து நிற்கவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை குவிக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசல்ல வந்து புன்னகிக்கும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை நீங்கள் சரியாக வழி நடத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனை திறனில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் உண்டாகவும் ஆரம்பிக்கும். கால்நடை பணிகளில் லாபங்கள் கிடைக்கும். கடன் தொடர்பான சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நிலுவையிலிருந்து வந்த பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க. குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகவும் ஆரம்பிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைத்துவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறீர்களா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள வலுப்படப்போ ஆரம்பிக்கும். யாரையும் எளிதில் நம்ப முடியாத நிலைமையில் இதய கோட்டைக்கு இரும்பு போட்டு கொண்ட மனிதர்களை தள்ளி வைத்து பழகிய உங்களுக்கு நாளை முதல் உறவுகளின் மீதான நம்பிக்கையும் பாசமும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப் போகிறது. உங்களின் அவசர கோபத்தால் நீங்கள் பேசிய வார்த்தைகளால் உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான உறவுகளும் நல்ல மனிதர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் தேடி வந்து இணைவாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர்களை நீங்க மீண்டும் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். யாராயினும் ஒருவர் தவறாக, அதாவது நான் தவறான பாதையில போயிட்டேன், என்னை மீண்டும் நீ ஏற்றுக்கோ என்று தேடி வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பாசம் காட்டியும் பாராமுகம் அடைந்த நிலைமையானது மாறி உங்களுடைய தூய்மையான நல்ல மனதை உலகம் இறுதியாக புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டதால் உறவுகள் அனைத்தும் உங்களுக்கு அரணாக வந்து நிற்கவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும்.
நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை குவிக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசல்ல வந்து புன்னகிக்கும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை நீங்கள் சரியாக வழிநடத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனை திறனில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் உண்டாகவும் ஆரம்பிக்கும். கால்நடை பணிகளில் லாபங்கள் கிடைக்கும். கடன் தொடர்பான சில உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நிலுவையிலிருந்து வந்த பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க. குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகவும் ஆரம்பிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைத்துவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்